ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டாஞ்சோறு விளாக் தான் போட்டிருப்பேன். ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. ஸோ சேம் ஃப்ரெண்டு கிடையாது, இதே மாதிரி அதே பேட்டர்ன் மாதிரி ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட தோப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அந்த தோப்புக்கு வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு சமைச்சு சாப்பிட்டோம். இங்கே வந்து அப்படி பண்ணல. டேரெக்டாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோப்புக்கு போயிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சா, ஸோ அதோட முடியல. எங்கேயுமே வந்து கொஞ்சம் இனல் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் போகல. ஸோ ஈவினிங் டீ எல்லாம் வந்து குடிச்சிட்டு வீட்லேயே டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் போகும்போது அவங்க சூடாக பஜ்ஜி சுட்டுட்ருந்தாங்க. ஸோ அதேமாரி சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு பஜ்ஜி அந்த வடையும் நினைக்கிறேன். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தோப்புக்கு வந்திருந்தோம். தோப்புக்கு வந்து ஸோ அங்கே வந்து இளநீ வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்தது. ஸோ நான் காட்டுற சைடு பார்த்திங்கன்னா ஒரே தென்னங்கன்றும் வாழைக்கண்டு அது ரெண்டும் சேர்த்தே வந்து தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து நாங்கள் எத்தனை பேர் வரோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இளநியே வந்து ஆக்சுவலாக வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து ரொம்ப துருன்னு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா வந்து இளநீ வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த இதில் இதே குடித்தாங்க. எனக்கு அதை வெட்டினதோட என்னால் குடிக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ரு பாட்டிலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் குடித்தேன். அதுக்கு அந்த பொண்ணு என்னை செம்மையாக கிண்டல் பண்ணிச்சு. அந்த குட்டி பொண்ணு என்னை கிண்டல் பண்ணிச்சு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னினோலஸ் பீச் நம்ம போவோம்ல, அந்த மெயின் ரோடு வந்துட்டு அப்புறம் எர்னினோலஸ் அந்த கட் ஆகும்ல டேர்னிங்கில். ஸோ அந்த டேர்னிங்லேயே மெயின்லேயே இருக்குது. ஸோ இந்த டேர்னிங்கில் கட் ஆகாமல் அங்கே பக்கத்துலேயே நின்றோம் அப்படின்னா வந்து இந்த தோப்போட கேட்டு வந்து வந்துடும். ஸோ வாட்டர் மேலன் எல்லாமே வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டை மிதிச்சிருவேன், அங்கே படர்ந்து இருக்குல்ல. ஸோ அது மிதிச்சோன்னா நான் பயந்து தான் கீழே வீடியோ எடுத்துகிட்டே வந்து நான் போயிருப்பேன் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக. ஸோ வாட்டர் மெலன் பாருங்கள், அது இன்னும் பழுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் சைஸ் தெரியல. ஸோ சில பேர் நல்லா போட்டு வச்சு அப்புறம் பழுத்தான்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தோட்டம் அதெல்லாம் பிடிக்குமா? இது வந்து ஆக்சுவலாக தோட்டம் கிடையாது, தோப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டு இதெல்லாம் மரம் இதெல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. தோப்புன்னு தான் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக தோட்டம் கிடையாது, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வியூ அப்புறம் இங்கே இது வந்து மிளகா செடி. ஸோ நான் போட மிளகா எதுவும் பழுத்து இல்லை. ஸோ இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கத்திரிக்காய் மட்டும்தான் பழுத்து இருந்துச்சு. ஸோ வந்து அது மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த இன்னொரு விலாகில் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே போகிறதுக்கு வந்து நிறைய பிளானிங் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக போயிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.